ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் 7 Sense ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக கொடுத்துட்டு வந்துருக்கோம். எங்கே பை ஆகும், எங்கே செல் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது, ஓகேங்களா. நான் எங்கே பை ஆகலாம், எங்கே செல் ஆகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் என்ட்ரி போகிறதா இருந்தால் உங்கள் ஓன் டிசிஷனில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போய்க்கலாம், ஓகேங்களா. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XAUUSD கோல்டு என்ன மூமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளையில் நமக்கு மிட்டிகேஷன் நடந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல, ஓகேங்களா. கன்ஃபர்மேஷனே கொடுக்காம நமக்கு வந்து டிபிஏ வந்து ஹிட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ இந்த பிஓஎஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு ஒரு பிளாக் இருக்குது, ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய பிளாக் நமக்கு செல்லிங்கான ஜோனாக இப்போ ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஐடிஎம். ஏன் அது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அப்போது மார்க்கெட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல டிகர் ஆயிருக்காது. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. 4 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பை போயிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல பையிங்கோட ஆர்டர்ஸ் வந்து இங்கே டேப் பண்ணிடுச்சு, பையிங்கோட ஆர்டர்ஸை ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸ் வந்து இப்போ பவரில் இருக்குது. ஸோ அதனால் இந்த விக்கு நமக்கு என்னவா ஆக்ட் ஆக போகுது, இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது, ஓகேங்களா. ஒரு பர்ஃபெக்ட் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இந்த ஸ்விங் ஹையில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ நம்ம 1 hourல போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். 1 hourல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் இருக்குது, சரிங்களா. இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரே ஒரு பிளாக்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான், சரிங்களா. ஏன்னா இங்கே இம்பேலன்ஸ் கிடையாது, இந்த பிளாக்குக்கு இம்பேலன்ஸ் இருக்குது, சரிங்களா. இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நான் எப்படி என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 minutesல ரீஃபைன்மெண்ட் போயிட்டு நான் டைரெக்டாக ஒரு என்ட்ரி போயிருச்சேன், ஓகேங்களா. 15 minutesல ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கில் நான் டைரெக்டாக என்ட்ரி போயிருக்கேன், ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கில் 50%ல என்ட்ரி போயிருக்கேன், ஓகேங்களா. நான் ஏன் 50%ல என்ட்ரி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கில் எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், சரிங்களா. மார்க்கெட் மேலே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நான் இந்த இடத்துல என்ட்ரி போவேன். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன், இருக்கிறதுலே அந்த பிளாக்கில் ஹையில் கொண்டு போய் என்னோட டைரக்ட் ஆர்டர் வச்சுட்டேன், ஓகேங்களா. இன்கேஸ் மார்க்கெட் டிகர் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் நான் எடுத்த பிளாக்கில் டிகர் ஆகலை அப்படின்னா, இந்த பிளாக்லேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆர்டர் டெலீட் பண்ணிட்டு இந்த ஆர்டரில் செல்லிங் போயிடுவேன், ஓகேங்களா. புரியுதுங்களா. இது டைரக்ட் என்ட்ரியாகவும் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போவேன். ஸோ இங்கே டைரக்ட் என்ட்ரி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, மிஸ் பண்ணாமல் ஆர்டர் எடுக்கணும், அதனால தான் மேலே எடுத்து போட்டேன். ஏன்னா ஹைலி இது பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா. இந்த மேலே போட்டிருக்க இடத்துல வந்து டிகர் ஆகிட்டு போகணுன்ட்டு பாசிபிள் கிடையாது. அதனால் எனக்கு அந்த இடத்துல டிகர் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் கன்ஃபர்மேஷனில் தான் எப்பயுமே போவேன். ஸோ இந்த பிளாக்கை பார்த்தா எனக்கு இந்த பிளாக்கை பார்த்தா நல்ல வேலிடான பிளாக் மாதிரி தெரியுது, அதனால் மேலே எட்ஜில் வந்து நான் போட்டுட்டேன், ஓகேங்களா. ஒரு சேஃப்டிக்கு வந்து போட்டுட்டேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டைரக்ட் என்ட்ரி போயிருக்கேன். டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோவில் வந்து டார்கெட் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஓவராலாக நமக்கு 1:19.76 வருது, ஓகேங்களா. ஓவராலாக நமக்கு ஒரு $100 0.1 லாட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா $579 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கே தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 4 hourல சோச் ஆயிரும் இந்த இடம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது, சரிங்களா. சரி, இங்கே வந்து நான் வந்து டைரெக்டாக என்ட்ரி போகிறேன். என்ட்ரி டிகர் ஆகாமல் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போயிடுவேன், சிம்பிள் தான், ஓகேங்களா. ஓகே, யூரோஎஸ்டியை போயிட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது. லாஸ்ட்டாக யூரோஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல 1 hour பிளாக்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், செல் போயிட்டேன்,
ஓகேங்களா. 15 மினிட்ஸில் இந்த இடத்துல செல் போயிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல செல் போயிருந்தேன், மார்க்கெட் வந்து இவ்வளோ கீழே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது நான் பிரேக் ஈவன் பண்ணலை, ஏன்னா மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு பாசிபிள் இருக்கும்னு நினச்சிட்டு பிரேக் ஈவன் பண்ணலை. ஆனால் என்னோட எஸ்எல்லை வந்து ஒரு 50% கம்மி பண்ணிட்டேன். அதனால் நமக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் தான். ஓகேங்களா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட பிளாக்ல மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நமக்கு எங்கே சான்சஸ் இருக்குது, அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு வந்து ஒரே ஒரு ஜோன் தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஜோனில் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போய்க்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நல்லா இந்த லோ வரைக்கும், ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம டிபி வந்து செட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஹவரோட ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட் பிளாக். சரிங்களா. ஷோ பண்ணிடுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு 50% பாடி சைஸ் கேண்டில். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போகிறீங்க, கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டிக்கு இப்படி கூட நம்ம என்ட்ரி வச்சுக்கலாம். இந்த 50%ல் என்ட்ரி ப்ளேஸ் பண்ண முடியும். சின்ன ரிஸ்க்கு. ஒருவேளை மார்க்கெட் டிகர் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிகர் ஆயிடுச்சு நமக்கு, மார்க்கெட் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேங்களா. அந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம என்ட்ரி போக தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டிகர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி போகணும்ட்டு நமக்கு தேவை இருக்காது, ஏன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஒருவேளை டிகர் ஆகாமலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி நமக்கு டிகர் ஆகி நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் போகலாம், ஆனால் நான் இப்படி போக மாட்டேன் மோஸ்ட்லி. இந்த கோல்டில் போயிருக்கேன், அது எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் அப்படி போக மாட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுக்கப்புறமா யூரோயிஸ்ட்டில் நான் போய்க்குவேன். சரிங்களா. யூரோயிஸ்ட்டில் இது ஒரு செல்லிங் பொசிஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ US30 பார்த்துக்கலாம், ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இந்த பிளாக்கு இல்லைனா இந்த பிளாக் கண்டிப்பாக மெட்டிகேஷன் நடந்து மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா. ஸோ லாங் டர்மாக ஹோல்டு பண்ணுறவங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டு ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், இங்கே என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஹோல்டு பண்ணுற டைமில் நமக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க, அந்த மாதிரி அக்கௌண்ட்டு ஸ்வாப் அக்கௌண்ட்டு அப்படின்னா அப்படிலாம் ஹோல்டு பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற ஹையோட ஹோல்டு பண்ணுங்கள் போதும், இதோட ஹோல்டு பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா. ஸோ என்னோடது ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்டு, ஸோ அதனால் நான் இவ்வளோ தூரம் நான் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுவேன். சரிங்களா. ஸோ நல்லா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா. ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு என்ன இருக்குது, பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ட்ரெண்டும் நமக்கு வந்து பையில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டும் பையில் இருக்குது. US30 பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. நல்லா டிசிப்ளினாக இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி போயிருக்கான். ஸோ நல்லா நமக்கு ஒரு பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து போகிறவங்க போகலாம். ஸோ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் பிளாக் எதுன்னு பார்த்தா 4 ஹவரில் இருக்கும், 15 மினிட்ஸ் போயிடலாம். ஓகேங்களா. 15 மினிட்ஸ் போனோம்னா நமக்கு ஒரு எத்தனை பிளாக் இருக்குது, இந்த பிளாக் தாங்க, இது ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது 15 மினிட்ஸில். ஓகேங்களா. ஸோ
ஒரு 5 மினிட்ஸ் போய் பார்க்கலாம். 5 மினிட்ஸ்லாம் போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போகிறோம். ஸோ சேஃப்டிக்கு ஒரு என்ட்ரி நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த 5 மினிட் நான் இப்போ போகிறேன். இந்த பிளாக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த பிளாக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறது பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளாக் இந்த லோ வரைக்கும் போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மிட்டிகேஷன் இல்லை, நல்லா இம்பேலன்ஸ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 2 பிளாக் ஓகேங்களா, இது 2 பிளாக் நமக்கு வேலிட் தான். அப்படி என்ட்ரி போகிறவங்க, டைரக்ட் என்ட்ரி போகிறவங்க இந்த மேலே இருக்க பிளாக்கில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. கீழே இருக்க பிளாக்கில் என்ன பண்ணிடுங்க, டைரக்ட் என்ட்ரி போயிருங்க. 2 பிளாக் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் பிளாக் ஒன்று, செகண்ட் பிளாக் ஒன்று. இந்த செகண்ட் பிளாக்கில் டைரக்ட் என்ட்ரி போயிருங்க. ஃபஸ்ட்டு பிளாக்கில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி போயிருங்க. சிம்பிள் தான், சரிங்களா? ஏன்னா இப்போ 15 மினிட்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ரக்சரை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த லோ பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை என்ன ஆயிருக்கு, சோச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த சோச் ஆனதுக்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து நமக்கு இப்போது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதாவது 15 மினிட்ஸில். ஓகேங்களா? இந்த பிளாக்குக்காக நான் சொல்கிறேன், வேறு எதுக்கும் பார்க்கக்கூடாது. இந்த பிளாக்குக்கு என்ன ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னால் சரியாக பேச முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் நார்மலாக பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ இது இன்டியூஸ்மெண்ட். ரீஃபண்ட்மெண்ட்டில் இந்த பிளாக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த பிளாக்கும் நமக்கு டைரக்ட் என்ட்ரி போகிறதுக்கான பிளாக். ஓகேங்களா? இது வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போங்க. டைரக்ட் என்ட்ரி போகிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த பிளாக்ல டைரக்ட் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைரக்ட் என்ட்ரி போக மாட்டேன். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் போவேன், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஓவராலாக டோட்டலாக இந்த பிளாக் வந்து நான் ட்ரா பண்ணிட்டு இந்த பிளாக் இருங்க ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பிளாக்ல என்ன பண்ணுவேன், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி போவேன், சரிங்களா? ஸோ இந்த இடம் நமக்கு இங்கே இந்த ஹை என்ன ஆயிடுச்சு, நமக்கு சோச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக விக் இருந்தால் விக்கு, பாடி க்ளோஸ் இருந்தாலும் ரொம்ப சூப்பர் தான். ஸோ ஒரு டபுள் சோச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? டபுள் சோச் ஆயிருக்கு. ஸோ ஹிடன் டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஹிடன் டிமாண்டில் மார்க்கெட் வந்து டிகர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? டிகர் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். ஓகேங்களா? அந்த ஹிடன் டிமாண்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் போயிட்டு அந்த ஹிடன் டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கான். ஸோ நமக்கு தெரியணும் என்ன பண்ணிட்டு வரான், என்ன பிளான் பண்ணியிருக்கான், எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ ஹிடன் டிமாண்டில் மார்க்கெட் ஒரு பிளாக் நமக்கு கிடைக்கணும். ஸோ இருக்க ஒரே ஒரு பிளாக்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், பர்ஃபெக்ட் பிளாக். என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இதே மாதிரியே நம்ம இங்கேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போய்ப்பேன். மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா இங்கே ஒரு டிமாண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஹை வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணி டிபி வந்து ஹிட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, வீடியோ இதோட முடியுது. பார்த்து ட்ரேடு பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேடு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வந்து டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் பர்சனல் டெலகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அங்கே வந்து டைரக்ட் என்ட்ரி எல்லா என்ட்ரி கொடுப்போம், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எல்லாமே கொடுப்போம். ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் உங்கள் ஓன் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு மேலே கார்டு கொடுக்குறேன், அதில் போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகிறது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? US30 இது ஒரு சூப்பரான பொசிஷன், இதில் செம்மையாக வந்து ட்ரேட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து செல் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு சப்ளை கிடைக்கும். சப்ளைல மிட்டிகேஷன் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான என்ட்ரிங்க US30. ஓகேங்களா? ஓகே, இன்னும் 2 வீக்ஸில் நம்ம ரெக்கார்டிங்
வீடியோ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ்எம்சி கோர்ஸ் வீடியோ ரெக்கார்டிங். ஓகேங்களா? அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? உங்களுக்கு லைஃப் டைம் டிஸ்கார்ட் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு ப்ரோ லெவலில் கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்கார்டு சப்போர்ட்டு உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ கோர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. ஸோ இப்போவே இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு 2000 ஒன்லி. ஓகேங்களா? ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா நமக்கு வீடியோஸ்லாம் லான்ச் ஆயிரும். சரிங்களா? வெப்சைட் லிங்க் வந்து பை பண்ணுறவங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு வீடியோஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் ஆர் எல்லாமே வந்து டிஸ்கார்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ இந்த 2 வீக்ஸ் வந்து ரேட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 3000 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ரெக்கார்டிங் கோர்ஸ் வெப்சைட் லான்ச் ஆன பின்னாடி நீங்கள் வந்துக்கலாம். முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் 2000 தான். சரிங்களா? அப்படி புக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னோட டெலகிராம் சேனலுக்கு வந்துட்டு பர்சனல் டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பர்சனல் டெலகிராம் சேனலில் சாட் பண்ணிவிட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.